வசதியான வாழ்வு காரியங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும்னு சொல்லுவாள். கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் இதில் பிரதான காரியம் என்னவென்றால், கும்பாபிஷேகம் காண்பதால் கோடி புண்ணியம். இதில் பிரதான காரியம் என்னவென்று பார்த்தா, பொதுவாக நாம் எல்லாம் எதுக்காக கஷ்டப்படுறோம்? ஒரு வீட்டில் இருக்கிறா, அந்த வீட்டில் வேலைக்கு போகிறா. எதுக்காக வேலைக்கு போகிறா? குழந்தைய பார்த்துக்கணும், குட்டியை பார்த்துக்கணும், குழந்தையில படிக்க வைக்கணும் இல்லையா? அவள் வாழ்வை செழிப்பாக பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்தில் அங்கத்தின் அளவரை என்ன செய்யணும், வளமையாக செழுமையாக பார்த்துக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்யணும், ஓடி 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 உழைக்கணும். உழைச்சாதான் நாம் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை மேம்படுத்த முடியும், அவர்களுடைய வசதியை நாம் சரி பண்ண முடியும். அதனால் என்ன செய்யும், ஓடி ஓடி உழைக்கும். இந்த ஆன்மா என்ன செய்யும், பரிதாபிக்கும். வேலை இல்லாமல் சும்மா இருந்துக்கலாம், இன்றைக்கி தான் கொஞ்சம் தேகம் சரியில்லாமல் இருக்கே, இல்லை 2 நாள் 3 நாள்